இயேசு கிறிஸ்து பாடுபட்ட வாரம் என்று நாம் தியானங்களை மேற்கொள்கிற இந்த வாரத்தின் புதன்கிழமை என்று இந்த தியான வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளின் தேவனை துதிக்கிற துதியும் தியானமும் நம்முடைய வாழ்விலே அநேக நன்மைகளை கொண்டு வருவதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி இந்த ஆராதனையை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். எழுந்திருக்கக்கூடியவர்கள் எழுந்து நிற்போம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்கம் துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோறும் கால், துன்பம் இன்பமாய் மாறும் அவருடைய தயவினாலும் கிருபையினாலும் ஊக்கமான ஜெபத்தினாலும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் அவருடைய தியாகங்களும் நம்முடைய துக்கத்தை, துன்பத்தை, சாபத்தை, பாவத்தை மாற்றுவதற்கு உண்மையுள்ளதாக இருக்கிறது. இயேசுவினிடத்திலே நாம் சேரும்போது என்ன துன்பம் வந்தாலும் அதை தாங்குவதற்கு மனபலத்தையும் ஆத்தும பலத்தையும் அவர் நமக்கு தருகிறார். நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலத்தை பூரணமாய் விளங்க பண்ணுகிறார். எத்தனையோ ஆண்டுகளாக இந்த பாடலை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் இந்த பாடல் நம்முடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான வேதனைகளிலும் துன்பங்களிலும் நமக்கு அதிகமான ஆறுதலையும் ஆதரவையும் அளிக்கிறதா இருக்கிறது. பாடுவோமா?
கடைசி சரணத்தை இன்னொரு முறை நம்ம பாடுவோமா? நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு புகலிடம் தேவைப்படுகிறது. நமக்கென்று ஒரு கிருபாசனம் இருக்கிறது. நாம் கிட்டிச் சேரக்கூடிய, நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய, நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய, நம்மை விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு பலிபீடம் நமக்காக இருக்கிறது. ஒப்பில்லாத பிராண நேசர். பிராண நேசர்னு சொன்னாக்கா ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா சோல்மேட். அவர் ஆத்தும நேசர். அவர் நிகரில்லாதவர். மனிதருடைய அன்பு வீழ்ந்து போகிறது, மனிதருடைய அன்பு மாறி போகிறது, மனிதருடைய அன்பு சீக்கிரமாக தளர்ந்து போகிறது. இன்றைக்கு அவர்கள் நேசிக்கிறதை போல இருக்கிறது, நாளைக்கு அந்த அன்பு மாறிவிடுகிறது. மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் இவரோ ஒப்பில்லாத பிராண நேசர். அவருடைய அன்பு நிலைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் எங்கும் பார்க்க முடியாது. இந்த கடைசி சரணத்தை பாடும்போது நம்முடைய பலவீனங்களில் கர்த்தர் பலத்தை தரவும், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளிலே வாழ்க்கையில் தேவன் நமக்கு நம்பிக்கையை கட்டளையிடவும் நாம் ஜெபத்தோடு இந்த 3வது சரணத்தை நாம் பாடுவோம். எது எப்படி இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், ஆண்டவரே கடைசியில் உம்முடைய பாதத்திலே தான் நான் தஞ்சம் அடைகிறேன். உம்முடைய பாதத்திலே தான் நான் விழுகிறேன். உம்முடைய சன்னிதானத்திலே தான் என் கண்ணீரை நான் சிந்துகிறேன். உம்முடைய நெஞ்சின் மேல் சாய்ந்து கொள்ளும்படியாகத்தான் நான் விரும்புகிறேன். உம்முடைய கரம் என்னை அரவணைத்தால் போதும், உம்முடைய அன்பு என்னை தொட்டால் போதும். அந்த ஒரு நல் நம்பிக்கையோடு கூட இந்த நாளின் தியானத்தை நாம் தொடருவதற்கு அந்த ஆத்ம நேசர், ஆத்ம பிராண நேசர் நமக்கு ஒத்தாசை செய்வாராக. கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆட்சிமையும் வல்லமையும் புகழ்ச்சியும் அவர் ஒருவருக்கே. ஆமீன். இந்த புதன்கிழமையின் சிலுவை தியானத்தை நம் மத்தியிலே நமக்கு அருளுவதற்கு சகோதரி தீபா பிரதீப் அவர்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க போகிற காரியங்களே எங்களுக்கு உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துங்க இயேசப்பா. எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Today we want to meditate on the anointing of Jesus. இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தை பற்றி தியானிக்க போகிறோம். This is recorded in 4 Gospels. இந்த பகுதி 4 சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Some Bible scholars debate whether they are the one and the same incident or different incidents. வேத வல்லுநர்கள் இந்த 4 பகுதிகளிலும் இருக்கிற சம்பவங்கள் ஒரே முறை நடந்ததா அல்லது வித்தியாசமான வேளைகளிலே நடந்ததா என்று இன்றைக்கும் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். But we will assume that there are 3 different incidents. நாம் இன்றைக்கு அதை 3 வித்தியாசமான நிகழ்வுகளாய் நாம் பார்க்க போகிறோம். The setting is a common setting though. இதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். Jesus is invited for a meal by some people. ஒரு குடும்பத்திலே இயேசுவை
அவரை விருந்தினராக ஒரு விருந்திற்கென்று அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். So when Jesus was doing his earthly ministry, oftentimes he was invited by families for a dinner. இயேசு கிறிஸ்துவினுடைய உலக ஊழியத்தின் போது அவர் பல குடும்பங்களாலே விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். And the Lord Jesus graciously accepted those invitations and participated. ஒவ்வொரு முறையும் அவரை வரவேற்ற போது அதை அவர் மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை கனப்படுத்தினார். This some people mistook that he was a drunkard and he was he was a glutton. சில மனிதர்கள் இதை என்ன நினைத்தார்கள் என்றால், இவர் ஒரு குடிக்காரராய் இருந்திருப்பாரோ அல்லது என்ற பெருந்தீனிக்காரராய் இருந்திருப்பாரோ என்று கூட அதை சந்தேகப்பட்டிருக்கிறார்கள். But for the Lord Jesus there was always another food for him which people did not know. ஆனால் மனிதர்கள் அறியாத ஒரு உணவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே முதன்மைப்படுத்தி கொண்டிருந்தார். That was to do the will of the Father and to finish his work. அது என்னவென்றால், தம்முடைய தகப்பனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே அவருடைய போஜனம் என்பதை அடிக்கடி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். So wherever Jesus participated, that was his prime focus. எங்கே அவர் விருந்துக்கு சென்றாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய முதன்மையான நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. First we will see the incident as recorded in John. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே முதலாவது இந்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம். John chapter 12 verses 1 to 7. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். I request Esther Mustubhaskar aunty to read this passage in Tamil. தமிழில் சகோதரி எஸ்தர் அவர்கள் இதை வாசிப்பார்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நல்லதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். So we see here this is the family of Lazarus, Martha and Mary. லாசரு, மரியாள், மார்த்தாள் இந்த குடும்பத்தில் நடந்த சம்பவம். And this is happening after Lazarus was raised from the dead. லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பின பின்பு நடந்த சம்பவம். In chapter 11 John records this comment about this family. 11வது அதிகாரத்தில் யோவான் இந்த குடும்பத்தை குறித்து சில குறிப்புகளை பதிவு செய்கிறார். And that is chapter 11 verse 5. 5வது வசனத்திலே இந்த பகுதியை பார்க்கிறோம். Now Jesus loved Martha and her sister and Lazarus. இயேசு மார்த்தாளினிடத்திலும் அவருடைய சகோதரியினாகிய மரியாளிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். So this was a family which was very close to the heart of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இதயத்துக்கு மிகவும் நெருங்கின ஒரு குடும்பமாக இது இருந்தது. Maybe he would be light-hearted whenever he went to this family. இந்த குடும்பத்திற்குள் அவர் பிரவேசிக்கும் போது அவருடைய இதயம் கனம் குறைந்ததாய், அது லேசானதாய் காணப்பட்டது. And they were well-wishers of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் நன்மை நினைக்கிற ஒரு குடும்பமாக இருந்தார்கள். So this was a beautiful family. இது ஒரு அழகான குடும்பம். And so here we see the character of Mary. மரியாளுடைய குணாதிசயம் என்ன என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். And verse 3 says that she took a pound of very costly oil, anointed Jesus' feet and wiped his feet with her hair. நாம் இங்கே பார்க்கிறோம், அவள் மிகவும் விலை உயர்ந்த ஒரு நல தைலத்தை, பரிமள தைலத்தை இயேசுவின் தலையிலே பூசி பாதங்களை துடைத்தாள். So one thing we know about Mary from another incident in Luke is that whenever Jesus was around for her, Jesus was the one and only focus. எப்பொழுதெல்லாம் தன்னுடைய வீட்டிற்கு இயேசு வந்தாரோ அப்பொழுது மரியாளுக்கு இயேசுவை தவிர வேறு முதன்மையான ஒரு நோக்கம் அங்கே இருந்ததில்லை. இயேசுவைத்தான் அவள் முதன்மைப்படுத்தினாள். Like recorded in the other incident, she would sit at Jesus' feet and just listen to the words, gracious words coming out of his words. இன்னொரு பகுதியில் நாம் பார்க்கிறோம், அந்த மரியாள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து கிருபை நிறைந்த அவருடைய வசனங்களை தியானித்துக் கொண்டிருந்தாள். She didn't mind what people thought of her.
அவளை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. Her love and devotion to Christ was very pure. இயேசு கிறிஸ்துவின் மேல் அவள் வைத்திருந்த அன்பும் அந்த அர்ப்பணிப்பும் பரிசுத்தமானதாக இருந்தது. Because sometimes even when we work for Jesus, sometimes we lose that perspective of loving Jesus. சில நேரங்களிலே நாம் இயேசுவுக்கு சேவை செய்யும்போது அவரை முதன்மைப்படுத்துகிற அந்த எண்ணம் நம்முடைய சிந்தையை விட்டு அகன்று விடுகிறது. Like in the book of Revelations to the church, to the angel of the church at Ephesus, Jesus writes, you have so many good deeds, you are persevering, you are enduring, you are good works, but you have left the first love. எபேசு சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவராக இயேசு எழுதும்போது என்ன சொல்கிறார் என்றால், உன்னிடத்திலே உன்னுடைய பொறுமை இருக்கிறது, சகிப்புத்தன்மை இருக்கிறது, ஆனால் ஆதி அன்பை விட்டா என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது என்று சொல்கிறார். But Mary kept on to that first love. ஆனால் மரியாளோ கடைசி வரைக்கும் ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த முதன்மையான அன்பை விட்டு விடாமல் இருந்தாள். Now she saw the opportunity to honor Jesus by taking something which is very costly and pouring at Jesus' feet and anointing him. இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்த போது மிகவும் விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை அவள் வாங்கி இயேசுவினுடைய தலையையும் காலையும் நனைத்து அவளுடைய அன்பையும் அவளுடைய ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறாள். Jesus knew the heart of Mary. மரியாளுடைய இதயத்தை இயேசு அறிந்திருந்தார். Now as soon as she does that, Judas Iscariot speaks up. இது நடந்த உடனேயே யார் பேசுகிறது என்றால் யூதாஸ் காரியோத்து தான் முதலாவது பேசுகிறான். And he is telling this was an utter waste. அவன் என்ன சொல்கிறான் என்றால் இது ஒரு வீண் செலவு. This money could have been used for the poor. இந்த பணத்தை அது தரித்திரருக்கு செலவிட்டிருக்கலாமே என்று அவன் கவலைப்படுகிறதை போல பேசுகிறான். Verse 6 clearly says this, he said not that he cared for the poor, but because he was a thief and had the money box and he used to take it what was put in it. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அவன் தரித்திரரை குறித்து இப்படி கவலைப்பட்டு சொல்லவில்லை. ஆனால் அவன் திருடனாக இருந்தபடினாலும் பணப்பையை அவன் கையிலே வைத்திருந்தபடினாலும் அவனுடைய சுயத்தை அவன் முதன்மைப்படுத்தி அதை பேசுகிறான். But Jesus defends Mary. ஆனால் இங்கேயோ இயேசு கிறிஸ்து மரியாளை புகழ்ந்து பேசுகிறார். He told her, let her alone. அவளை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். And here we see how Jesus is dealing with Judas. யூதாஸ் காரியோத்தை எப்படி இயேசு கிறிஸ்து நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. Jesus knew too well that he was a thief, he was going to betray, that his intentions were different, he didn't care for the poor. இயேசு கிறிஸ்துவுக்கு அவனுடைய நோக்கம் தெரியும், அவன் திருடன் என்று தெரியும், அவன் எதற்காக இப்படி சொன்னான் என்றும் தெரியும், எல்லாமே அவர் அறிந்திருந்தார். But still he did not outrightly expose Judas that way. ஆனால் அதை குறித்து வெளிப்படையாக பேசி அவனுடைய பெயரை ஆண்டவர் கெடுக்கவில்லை. He was gracious with even Judas. அந்த யூதாஸ் காரியோத்தோடு கூட கிருபையுள்ள வார்த்தைகளை தான் பேசுகிறார். He said, Judas, the poor you will always have, me you will not have. யூதாஸே, இந்த தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஆனால் நான் எப்பொழுதும் இறையேன் என்றார். And Jesus further honors Mary, saying that whatever she has done will be remembered and will be spoken wherever this gospel is preached. மரியாளை நோக்கி சொல்லும்போது இந்த சம்பவம், உன்னுடைய செய்கை இனி வருகிற நாட்களிலே எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ எங்கெல்லாம் வாசிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக சொல்லப்படும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். I'm sorry, actually that is not recorded in John but another gospel, but here he says Mary has done it for burial of Jesus. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், என்னை அடக்கம் பண்ணுகிற நாளுக்காக இவள் இதைக்காக காத்திருந்தாள் என்று அவர் சொல்லி அவளை கனப்படுத்துகிறார். So two things we can learn from this incident is the undivided devotion of Mary towards Jesus and the Lord accepting Mary's offering. இரண்டு காரியங்களை குறிப்பாக நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவது மரியாள் ஆண்டவராகிய இயேசுவின் மீது வைத்த அசைவில்லாத ஒரு அர்ப்பணிப்பு, அன்பு. அடுத்தது and next is that Jesus even dealt with Judas very graciously. அந்த யூதாஸ் காரியோத்தோடும் கூட ஆண்டவர் எவ்வளவு கிருபையாய் பேசுகிறார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. Next incident, that which is recorded in Matthew and Mark are one and the same, so we will just read one of them. Matthew 26 verses 6 to 14. மத்தேயு 26 6 முதல் 14. I request Esther Muthubaskar aunty to read. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி,
2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 14 also. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசிரியரிடத்திற்கு போய், Okay, auntie. So here it's a very similar incident. இது ஏற்கனவே நாம் வாசித்த பகுதியைப் போலவே தான் இருக்கிறது. But here it is not Mary, it just says one woman. ஆனால் இங்கே மரியாள் என்று சொல்லவில்லை, ஒரு ஸ்திரீ என்று She சொல்லப்பட்டிருக்கிறது. also with the same devotion she comes and she anoints Jesus' head. அதே அர்ப்பணிப்போடு தான் இங்கே இந்த சகோதரி வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய தலையை அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. Here Judas is not speaking up, but the other disciples are speaking up. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், முதலாவது யூதாஸ் பேசவில்லை, மற்ற சீஷர்கள் பேசினார்கள். Same thing they are saying, this was a waste, this could have gone to the poor. இது ஒரு வீண் செலவு, இது ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்பதை தான் அவர்களும் சொல்லுகிறார்கள். They were not thieves, they didn't want the money. அவர்கள் ஏதோ தங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை என்பதை போல சொல்லுகிறார்கள். They didn't want the money, I believe. நானும் அப்படித்தான் நம்புகிறேன். But they gave a very frank opinion. They just told this could have been used for this, no, why waste like this. ஆனால் அவர்கள் மனதிலே இருந்ததை இவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். இது ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே, தரித்திரருக்கு விற்று இந்த பணத்தை கொடுத்திருக்கலாமே என்று பேசுகிறார்கள். Sometimes we also like to tell such opinions when somebody presents something to God as an offering, a costly thing. We don't understand, we just make comments, this money could have been used for something else. விலையேற பெற்ற சில காணிக்கைகளை ஜனங்கள் தேவனுக்கென்று கொண்டு வரும்போது நாமும் கூட அதை பார்த்து இப்படி யோசித்திருக்கிறோம், பேசியிருக்கலாம், எண்ணியிருக்கலாம், இதை வேறு மாதிரி உபயோகித்திருக்கலாமே, எதற்கு இந்த வீண் செலவென்று. But the offering which each person makes to Jesus is something personal between them and the Lord. ஒரு மனிதன் காணிக்கையை ஆண்டவருக்காக கொண்டு வரும்போது அது அவனுக்கும் அந்த தேவனுக்கும் நடுவில் இருக்கிற மிக மிக அந்யோன்யமான ஒரு செய்கை. If the Lord accepts, it is accepted, that's all. ஆண்டவர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டால் அது அங்கீகரிக்கப்பட்டதாகத்தான் காணப்படும். So we should be careful when we make some comments. அப்படிப்பட்ட காரியங்களிலே மற்றவர்களை பார்த்து நாம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். When we tell our frank opinions and they say no, I am doing it for God, we should just leave them alone. அவர்கள் தேவனுக்காக நான் இதை செய்தேன் என்று சொல்லும்போது நாம் மௌனம் சாதிக்கிறது நல்லது. So that is something we can learn from here. இந்த பகுதியிலிருந்து இதை ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். And here Jesus says this will be wherever the gospel is preached, what this woman has done will be preached. ஆண்டவர் சொல்கிறார், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற இடங்களில் எல்லாம் இவளை நினைப்பதற்காகவே இவள் செய்தது சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். And the last incident we see from Luke chapter 7 verses 36 to 50. அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும். I request auntie to read it. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36 முதல் 50. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள்.
அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமீறினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். Okay, auntie. So this is believed to be a totally different incident, may not even happen during the Passion Week. இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. இது ஆண்டவருடைய கடைசி பாடுபடுகிற வாரத்திலே நடந்ததாக இருக்க வாய்ப்பில்லை. But still this woman came and anointed Jesus, so we can see that. ஆனாலும் இந்த சகோதரி ஆண்டவருடைய பாதங்களை அவள் அபிஷேகம் பண்ணினாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். So here the setting is a Pharisee has invited Jesus. ஒரு பரிசேயன் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்தான். And that time a sinful woman comes, a woman who is a sinner comes. அந்த நேரத்தில் பாவியாகிய ஒரு ஸ்திரீ வருகிறாள். Everybody there knew who this woman was. எல்லாருக்கும் அவள் யார் என்று தெரிந்திருந்தது. But the Pharisee is thinking to himself. ஆனா அந்த பரிசேயன் தனக்குள் என்ன நினைக்கிறான் என்றால், the Pharisee clearly knew that what kind of a woman was, at least he had some rough idea what kind of a woman was this. அந்த சகோதரி எப்படிப்பட்ட சகோதரி என்பதை அவன் அறிந்திருந்தான். But he is thinking to himself, now if this Jesus, this man is really a prophet, he will know what kind of a woman this is and he will deal with her accordingly, not allowing him to touch her, her to touch him. அந்த விருந்துக்கு அழைத்த பரிசேயன் தனக்குள் என்ன நினைக்கிறான் என்று சொன்னா, இந்த சகோதரி இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியா இருக்கிறாளே, இது இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியவில்லையா என்று தனக்குள்ளே யோசிக்கிறான். Now Jesus is indeed a prophet. அவர் தீர்க்கதரிசியா இருந்தா தெரிந்திருக்குமே. Jesus is a prophet. இயேசு ஒரு தீர்க்கதரிசி தான். Jesus clearly knew what was going in the Pharisee's mind. அந்த பரிசேயனுடைய மனதிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருந்தது. And he also clearly knew who this woman was. அவருக்கு இந்த சகோதரி, இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்றும் தெரிந்திருந்தது. And so first Jesus is proving to him that he is indeed a prophet by exposing his own thoughts. அவனுடைய எண்ணங்களை அவனுக்கு வெளிப்படுத்துவதின் மூலமாக இயேசு கிறிஸ்து தாம் நிச்சயமாகவே ஒரு தீர்க்கதரிசி தான் என்பதை வெளிப்படுத்துகிறார். He is telling a parable and making him understand one point, that a person whose sins are forgiven much, they will love the creditor better. அவர் ஒரு ஓமையை சொல்லி அவனுக்கு இந்த சத்தியத்தை விளங்க பண்ணுகிறார். எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி. And he also is saying that the woman indeed has committed many sins. He is not downplaying the sins of the woman. இயேசு கிறிஸ்து அந்த சகோதரி செய்த காரியங்களை மறுதலிக்கவோ மறுக்கவோ இல்லை. அவள் செய்ததை, அவளுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டார். The woman on her part was just silently crying, pouring forth her tears onto the feet of Jesus. She didn't even utter one word. அந்த ஸ்திரீயோ தன்னுடைய பாவங்களை நினைத்து கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருந்தாள் ஒழிய அவள் ஒரு வார்த்தை கூட மற்றவர்களை பார்த்து பேசவில்லை. So Jesus first, by telling the Pharisee, exposing his thoughts and telling that she was indeed a sinner, he proved that he was a prophet. அந்த அழைத்திருந்த பரிசேயனிடத்திலே ஆண்டவர், இவள் ஒரு பாவி என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றும் இதுதான் உன்னுடைய எண்ணம் என்பதை வெளிப்படுத்துவதன் மூலமாக தான் ஒரு தீர்க்கதரிசி என்பதை முதலாவது அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார். But he was not just a prophet. ஆனால் இயேசு வெறும் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, He was a savior. அவர் ரட்சகர். He did not come just to say, okay, I know what you have sinned, I know what you have sinned. As a mere prophet he did not come. அவர் ஒரு வெறும் தீர்க்கதரிசியாக நீங்கள் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக மட்டும் வரவில்லை. He came to deal with the sinner and sin. அவர் அந்த பாவத்தையும் இந்த பாவியையும்
அவர் சந்திக்கும்படியாகத்தான் வந்தார். And that also he wanted his host to understand clearly. தன்னை விருந்துக்கு அழைத்தவன் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். And he told the woman, your sins are forgiven. அந்த சகோதரியை பார்த்து சொல்கிறாள், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. She went back in peace. அவள் சமாதானமாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறாள். Even today many people, they acknowledge Jesus as a good teacher, good man, a prophet. இன்றைக்கும் பலர் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல மனிதனாக அல்லது நல்ல தீர்க்கதரிசியாக அல்லது ஒரு நல்ல நற்கிரியைகளை செய்கிறவராக அங்கீகரிக்கிறார்கள். But they are not able to see Jesus as a savior. ஆனால் இயேசுவையோ இரட்சகராக அவர்களால் பார்க்க முடிவதில்லை. That knowledge makes all the difference. அந்த அறிவு தான் எல்லாருக்கும் அத்தியாவசியமான அறிவு. And where does salvation take place? ரட்சிப்பு என்பது எங்கே நடக்கிறது? It does not take place in pilgrimages. அது ஏதோ நாம் பிரயாணம் போகிற அந்த பிரயாணத்திலே அது நடக்கிறதில்லை. It does not happen by much fastings and so many sacrifices. ஏதோ உபவாசத்தின் மூலமாகவும் பலிகளை செலுத்துகிறதின் மூலமாகவும் நடப்பதில்லை. Salvation takes place at the feet of Jesus. ரட்சிப்பு என்பது இயேசுவின் பாதத்திலே நிகழ்கிற நிகழ்வு. When we pour out our heart, our sins, our burdens to Christ and we acknowledge that He alone can save us, that time salvation takes place. இயேசு கிறிஸ்து மட்டுமே என் பாவங்களை மன்னிக்க முடியும், என்னை ரட்சிக்க முடியும் என்கின்ற அந்த மன உறுதி எங்கே வருகிறதோ அப்பொழுதுதான் ரட்சிப்பு நமக்குள் முற்றிலுமாய் நிறைவேறுகிறது. அது அவருடைய பாதப்படியிலே நடக்கிற நிகழ்வு. And it is encouraging how Jesus perceives the sin, the gravity of sin. பாவத்தின் அகோரத்தை இயேசு எந்த மனக்கண்களால் பார்க்கிறார் என்பதையும் இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்ள முடியும். The world will say this person has committed less sins, this person has committed more sins, this person has committed a minor sin, this person has committed a major sin. இந்த உலகம் இந்த மக்களை பார்த்து என்ன சொல்லும்? இவன் சின்ன பாவி, அவன் பெரிய பாவி, இவன் பெரிய பாவத்தை செய்திருக்கிறான், அவன் ரொம்ப பெரிய பாவத்தை செய்திருக்கிறான் என்றெல்லாம் கணக்கு போடும். But Jesus told a very beautiful truth, saying, a person who recognizes that he is such a great sinner and so much sin is forgiven, he and only he can love him all the more. ஒரு மனிதன் எப்பொழுது தன்னுடைய பாவத்தின் அகோரத்தை உணர்ந்து தன்னை தாழ்த்துகிறானோ அப்பொழுதுதான் அதிகமாய் அவரை நேசிக்க முடிகிறது. Actually, it is a privilege. The greatest privilege in this world is to love God. இந்த உலகத்திலேயே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவனை நாம் நேசிக்கிறது தான். But the truth is not everyone can love God. ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லாருமே தேவனை நேசிக்க முடியாது. People who are ignorant about God cannot love God. தேவனை பற்றி அறியாதவர்கள் எப்படி தேவனை நேசிக்க முடியும்? People who are self-righteous cannot love God. சுய நீதியை உடையவர்கள் எப்படி இயேசுவை நேசிக்க முடியும்? People who are continuing willfully in their sinful life cannot love God. எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படி இயேசுவை அறிய முடியும்? The only category of people who can truly love God is a sinner who is saved by grace. உண்மையாக யார் தெரியுமா ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கிருபையினாலே ரட்சிக்கப்படும்படி தன்னை தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். And that was beautifully fulfilled in this woman who came to anoint Jesus. இந்த அருமையான சகோதரியுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பை முழுமையாக நம்மால் பார்க்க முடிகிறது. Sometimes this truth comes in handy even when the devil comes and accuses of our sins. சில வேளைகளிலே சாத்தான் வந்து நம்முடைய பாவங்களை குறித்து விரல் காட்டி பேசும்போது கூட இந்த சத்தியம் நமக்குள் நிறைவேற வேண்டும். Because he sometimes accuses saying you did all the sins. He knows the full list. சாத்தான் விரல் காட்டி நீ இந்த பாவங்களை எல்லாம் வாழ்க்கையிலே செய்திருக்கிறாய், செய்து கொண்டிருக்கிறாய் என்று குற்றப்படுத்துகிறான். But we can tell Satan, ஆனால் சாத்தானை பார்த்து நாம் சொல்லலாம், it is true that all these sins I have done. இதெல்லாம் நான் உண்மைதான் நீ சொல்லுகிறது. But Jesus has the final say. ஆனால் என் பாவத்தை குறித்தும் அதை மன்னிப்பதை குறித்தும் இயேசுவுக்குத்தான் கடைசியாக என்ன சொல்ல வேண்டும் என்கின்ற அதிகாரம் இருக்கிறது. He has forgiven my sins. அவர் என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். And not only he has forgiven, now he says I have, because I am forgiven, I have the potential to love God. அது மன்னிக்கிறது மட்டுமல்ல, தேவனை நேசிக்கிற அந்த ஒரு பாக்கியம் ஸ்லாக்கியமும் நமக்கு அருளப்படுகிறது. The devil cannot love God. சாத்தான் ஒரு நாளும் ஆண்டவரை நேசிக்க முடியாது. So we can tell him this truth and ask him to get away. இந்த சத்தியத்தை அவனிடத்தில் நாம் பேசி அவனை விரட்டி அடிக்கலாம். One more thing I just want to say in conclusion is that it is rather interesting that the anointing of Jesus, all this happened by women. The anointing of Jesus,
all the three incidents happened by women. இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த இயேசுவை அபிஷேகித்தவர்கள் எல்லாருமே சகோதரிகள், ஸ்திரீகள். As women, we always tend to think we have too many boundaries. சகோதரிகள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு நிறைய நம்மை சுற்றிலும் வட்டங்கள் இருக்கிறது. We have our limits. என்னுடைய எல்லா இயலாமைகள் இருக்கிறது. We have our own situations, limitation situations. நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கிறது, நம்முடைய மட்டுப்பாடுகள் இருக்கிறது. But all this happened in a home setting. ஆனால் இது மூன்று நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தான் நடக்கிறது. வீடு என்ற அந்த பின்னணியத்திலே நடக்கிறது. Right there Jesus walks in. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த குடும்பத்திற்குள் கடந்து போகிறார், அந்த வீட்டிற்குள் கடந்து போகிறார். And encounters these women. இந்த சகோதரிகளை சந்திக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். And allows him to be served by them in that very setting. எந்தெந்த பின்னணியத்திலே அவர்கள் தங்களுக்கு சேவை செய்யும்படி அவர் தம்மை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்கிறார். So we did not at any time think that my boundaries are very less. What can I do for God? என்னுடைய எல்லைகள் மிக சுருக்கமாக இருக்கிறதே, நெருங்கினதா இருக்கிறதே, நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும் என்று நாம் சில வேளைகளிலே யோசிக்கலாம். Jesus operates within our boundaries. நாம் எந்த வட்டத்துக்குள் இருக்கிறோமோ அந்த வட்டத்துக்குள் கடந்து வந்து அவர் நம்மோடு இடைப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். Like the Samaritan woman, all she could do was go to the well, fetch water and go back. She could not mingle with the Jews, explore about God, nothing. That was the only thing she could do. இந்த சமாரிய ஸ்திரியை போல ஒருவரும் வரவாத நேரத்தில் தண்ணி எடுப்பதற்கு கிணற்றண்டையிலே புறப்பட்டு போனாள். யாருடைய முகத்தையும் நோக்கி பார்க்க அவளுக்கு உரிமையோ அந்தஸ்தோ இல்லாமல் இருந்தது. But Jesus walks right there and meets her. அந்த சூழ்நிலையிலே இயேசு அந்த தனிப்பட்ட நபரை சந்திக்கும்படிக்கு கடந்து போகிறார். And makes her serve him in that situation. அந்த நிலைமையிலும் அவளுடைய இயலாமைகளை பொருட்படுத்தாமல் அவருக்கு சேவை செய்வதற்கு அன்போடு அழைக்கிறார். The Virgin Mary, she was in the house when the angel Gabriel came and announced the good news. மரியாள் காபிரியேல் தூதன் வந்து அந்த செய்தியை சொன்னபோது எங்கே இருந்தார்கள்? அவர்கள் அவருடைய வீட்டிலே தான் இருந்தார்கள். And the prophetess Anna, she was a widow and she lost her husband very young, so the society would not have given much recognition to her or would not have allowed her to do something, but what she could in her boundaries, with fastings and prayers in the temple, when she was doing that time the baby Jesus was brought in. அன்னாள் தீர்க்கதரிசி ஒரு விதவை, ஒருவேளை மனிதரால் அதிகமாக அங்கீகரிக்கப்படாத ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் ஒரு செய்தி அவளுக்கு, அந்த சகோதரிக்கு கிடைக்கிறது. So we should never compare ourselves, even among women we should never think their boundary is bigger, they have more opportunities to serve God. God is very gracious to come and meet us where we are. சகோதரிகளாகிய நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது என்றால், என்னை காட்டிலும் எல்லைகள் அதிகமாக விரிவாக இருக்கிறவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய அந்த சுருங்கின வட்டத்துக்குள்ளேயே ஆண்டவர் வந்து உங்களோடு இடைப்படுவதற்கு உண்மையுள்ளவராகவும் அவர் ஆயத்தமாகவும் இருக்கிறார். The last point I want to say is that in the previous incidents, after that Judas goes and betrays Jesus, goes to consult with the chief priest and to betray Jesus. முதலாவது படித்த அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு விரக்தி அடைந்த ஒரு யூதாஸ் காரியோத்து அவன் பிரதான ஆசாரியரையும் வேதபாரகரையும் சந்திக்கும்படிக்கு உடனடியாக புறப்பட்டு போகிறான். Perhaps he was vexed, oh that money did not come into my bag. பணம் கிடைக்கவில்லையே என்கின்ற அந்த வருத்தம், வேதனை அவனுக்குள்ளே இருந்ததுனால சீக்கிரமாக போய் அவரை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று அவன் புறப்பட்டு போகிறான். We don't know why Judas was the person who was appointed to betray Jesus, but one thing we should know, the love of money, we should be very careful about it. யூதாஸ் காரியத்தை நினைக்கும் போது சில வேளைகளில் நமக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கதாபாத்திரமாக அவன் ஏன் மாற வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் பண ஆசை என்பது அவனை அந்த பங்கை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தப்படுத்துகிறது என்பதை மட்டும் நாம் தனியாய் புரிந்து கொள்ள முடிகிறது. So that is all I have. I thank God for this sharing opportunity and I thank Pastor and Auntie for this opportunity. இந்த அருமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த ஜீவ வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து தியானமாய் அமைந்து இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நம் கண்களை மூடி கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம்மை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் அவருக்காய் நற்கிரியைகளை செய்வதற்கும் நாம் புருஷர்களாய் இருக்கத்தக்கதாய்
நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த காரியத்திலே பெண்களாக இருந்தாலும் நாம் புருஷர்களாய் இருக்க வேண்டும். அதை தான் நாம் கேட்டோம், அந்த செய்தியை தான் நாம் கேட்டோம். இயேசு கிறிஸ்து நம்மை எப்படியும் எல்லா சூழ்நிலைகளிலும் உபயோகிக்க முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த மரியாள், அதாவது எந்த மரியாள் என்று சொல்லி நமக்கு சரியாக இன்னும் புலப்படவில்லை. ஆனால் ஒரு பாவியான ஸ்திரீ, ஒரு மரியாள், அவள் கடைசி வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்தை பரப்புகிற ஒரு மிஷினரியாக அவள் காணப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தியாகத்தோடு கூட வாழ்கிற வாழ்க்கை நமக்கும் இருக்க வேண்டும். முக்கியமாக அவர் மீது வைத்திருக்கிற அன்பினாலே நாம் கடைசி வரைக்கும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கத்தக்கதாய் நம்மை முற்றிலுமாய் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுப்போம். இவள் செய்ததும் உலகத்தில் எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அங்கே இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே நம்மை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றும் நாம் யோசித்து பார்ப்போம். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா வியாகுல வேதனையா வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, மகா வியாகுல வேதனையா வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற நம்முடைய உற்றார் உறவினரோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். வாருமையா போதகரே, வந்தேமிடம் தங்கீரும், சேருமையா பந்தேனில், சேருமையா பந்தேனில், சிறியவராமெங்களிடம் ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா, கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வாய், நான் இருப்பேன்
நடுவில் என்றாய். நான் உன் நாமம் நமஸ்கரிக்க தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய, தற்பரனே நலமருள்வாய். வாரும் ஐயா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.